கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோகமா இருக்குதுங்க. ஏன் தெரியுங்களா? அதாவது நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு 14 வயசு பையன் அவங்க அம்மாவை அந்த அம்மா தூங்கும் பொழுது கத்திரிக்கோளால தொண்டையில குத்தி இருக்கிறான். குத்திட்டு என்ன செஞ்சிருக்கிறான், வேற யாரோ குத்திட்டு போயிட்டாங்கன்னு இருக்கிறான். ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு. இது நான் படிச்ச நியூஸ். எனக்கு ரொம்ப நாளாவே நிறைய வருத்தங்கள் உண்டு. இந்த மாதிரி படி 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 அப்படி படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு. நம்ம கல்விக்கு எதிரானவங்க கிடையாது. வேத காலத்துல, அதாவது ஆரம்ப காலங்கள்ல எல்லாருமே வேதம் படிக்க விரும்புறவங்க படிக்கலாம். அந்த வேதங்கள்ல எல்லாமே இருக்கு. ஒருத்தங்க அரசியலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அரசியலை பத்தி எழுதியிருக்காங்க. வள்ளுவர் எல்லா குறளும் எல்லாத்தையுமே இன்றைய தேதிக்கு நமக்கு பொருந்துற மாதிரி எல்லா குறளையும் செய்திகள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த படிப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல, அதாவது எங்க அம்மா காலம் வரைக்கும் கூட படிப்புக்காக யாரும் டென்ஷன் ஆனதில்லை. ஆனா எங்க அம்மாவே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. படி 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 அப்படின்ட்டு. எனக்கு அது அப்பவே ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஒரு தடவை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். என்னோட அக்கா, எனக்கு முந்தின அக்கா, அவ 7ஆம் வகுப்பு படிக்கிறா, நான் 6ஆம் வகுப்பு. அவ எப்பவுமே, அதாவது ஸ்கூல் விட்டு வந்ததும் நானும் என் தம்பியும் பார்க்கு ஓடிடுவோம். இவ படிக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு காப்பியை குடிப்பா, படிக்க ஆரம்பிச்சிருவா. அப்படி இருப்பா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அவளும் நினைப்பா. எங்க அம்மாவும் சொல்லுவாங்க படி படின்ட்டு. அவளும் நல்லா படிப்பா. ஆனா ஒரு தடவை 2வது ரேங்க் வாங்கிட்டாங்க. எங்க ஃபர்ஸ்ட் ரேங்குக்கும் 2வது ரேங்குக்கும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு 10 மார்க்கு தான் வித்தியாசம். அப்ப எங்க அம்மா அவ்வளவுதான், அந்த ஒரு 10 நாளா திட்டி இருப்பாங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சு. மீனாட்சி, அந்த அக்கா பேரு மீனாட்சி, அது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. மீனாட்சி உன் முதுகுல ஏறி உட்கார்ந்துட்டா, இனிமே நீ அவளை தூக்கிட்டே தான் நடக்கணும், நீ இறக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க வாயில வந்தபடி. எங்க அக்கா அந்த டேர்ம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போகும்போதும் அப்படியே அழுத முகமாவே வருவா. அப்படியேதான் இருந்தா. அப்புறம் ஹாஃப் இயர்லில அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா. அப்பதான் கொஞ்சம் சிரிச்சா. அப்பவும் எப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. நான் எல்லாம் அப்படி கிடையாது. ஆனா அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல என்ன தெரியுமாச்சு, நான் மேத்ஸ்ல மட்டும், எப்பவுமே நான் மேத்ஸ்ல வீக்கு. எங்க அக்கா தான் சொல்லி தருவா எனக்கு. அப்படி இருக்கும்போது மேத்ஸ்ல மட்டும் நான் குறைச்ச மார்க் வாங்கிட்டேன். ஆனா பாஸ் மார்க் தான் 41 மார்க். இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. என்ன பண்றது? அதனால செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன். எங்க கிளாஸ்ல முருகன் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான். ஆனா எனக்கு எங்க அக்கா பட்ட கஷ்டம் ஞாபகம் வந்துச்சு. அப்ப எங்க டீச்சர்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. எங்க அம்மாவும் டீச்சர்ஸோட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல எங்க வீடு. யாராவது டீச்சருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா வீட்டுக்கு ஓடி பிளாஸ்க்ல காப்பி குடுமான்னு நிறைய பால் வாங்கி வைப்பாங்க. 2 லிட்டர் பால் வாங்குவாங்க. உடனே காப்பி கலந்து பிளாஸ்கும் இருக்கும். பிளாஸ்க்ல ஊத்தி கொடுப்பாங்க டீச்சருக்கு. இதெல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி படிப்படின்னு இது பண்ணுவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ அப்படின்னு எனக்கு அழுகையே வந்துருச்சு. எங்க டீச்சர் பேரு யசோதா டீச்சர், ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட போய் அழுதுட்டேன். அப்ப என்னம்மானாங்க, இந்த மாதிரி முருகன் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்னீங்க, நான் செகண்ட் ரேங்க்னா நான் ரேங்க் ஷீட்ல போட்டுறாதீங்க அப்படின்னு. ஏம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க, என்னால தாங்க முடியாது. அப்புறம் நான் என்னம்மா செய்யறது? இல்ல மிஸ், நீங்க ரேங்க் போடாம கொடுத்துருங்க, நான் சமாளிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் எங்க அப்பாட்ட. எங்க அப்பா அவ்வளவுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க, கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. டீச்சரும் நான் அழுதுட்டு சொன்னனால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு அந்த டீச்சர் பேர் ஞாபகம் இருக்கு பாருங்க, கருணையின் வடிவம் அந்த டீச்சர். அப்புறம் அப்போ எங்க அம்மா சந்தேகமா கேட்டாங்க. நான் எங்க அக்கா மாதிரி பயந்து சொல்லுவாங்க. எனக்கு என்னமா தெரியும், டீச்சர் போடலைங்கிறத இப்ப அப்பா கேட்டதுதான் தெரியுது எனக்கு அப்படின்னு. சரின்ட்டு எங்க அம்மா பேசாம போயிட்டாங்க. அப்புறம் இந்த டேர்ம்ல படி படி போச்சு போச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்னு திட்டுவாங்க. யாரு வாங்குறது அந்த திட்ட? அதனால நான் அப்படி செஞ்சேன். மக்களே, நான் செஞ்சது என்ன திட்டுக்குட்டுன்னு கூட சொல்லுவீங்க இதை கேட்டா. ஆனா நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சொன்ன அந்த பையன் எவ்வளவு தூரம், இப்ப எல்லாருமே பையன் மேலதான் குத்தம் சொல்றாங்க. பையனுக்கு ஒரு சமயம் தண்டனை கிடைத்தாலும் கிடைக்கலாம்.
ஆனா இந்த 14 வயசு பையனுக்கு தண்டனை கொடுக்க முந்தி, மக்கள் அவனை திட்ட முந்தி நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? என் உதாரணத்தை வச்சு நான் சொல்றேன். படி படி படி, அதாவது ஞானம் வேணும், அறிவு வளரணும், நல்ல சிந்தனைகள் வளரணும், அதுக்குத்தான் படிப்பு உதவணும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? நம்ம பையன் படிக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும், ஃபாரின் போயிடணும், லட்ச லட்ச லட்சமா சம்பாதிக்கணும், கொண்டு வந்து கொட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் படின்னு சொல்றாங்க. நான் சத்தியமா 100% சொல்வேன், எல்லா பேரண்ட்ஸும் படிங்கிறது இந்த பேராசையாலதான். அயல்நாட்டுல போய் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது, அதை யோசிக்க மாட்டாங்க. இந்த பேராசையாலதான் படிங்கிறாங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இன்னொரு விஷயம், ஒரு 2 மாசத்துக்கு முந்தி டெய்லர் கடைக்கு போய்க்கிறேன். அங்க ஒரு அம்மா வந்து பையன் யூகேஜியோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிப்பான், அவ்வளவுதான், சின்ன பையன். டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்தது வாங்க வந்திருக்காங்க. அவனை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏமா திட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க மார்க் கம்மியா வாங்கிட்டான் அப்படின்னு. அப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. இந்த வயசுலயே நீங்க சொல்லக்கூடாதுமா, மார்க் கம்மியான்னு சொல்லுங்க, என்ன பண்றது? ஒரேடியா திட்ட முடியாது அந்த அம்மாவை, கோச்சிக்கிச்சுன்னா. ஒரு 10th 12th வரும் பொழுது அவனை படின்னு சொல்லுங்க. இந்த வயசுலயே மார்க் கம்மியா வாங்கிட்டு என்ன செய்ய போறாங்க? கோல்டு மெடலை கொடுக்க போறாங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் கோல்டு மெடல் கொடுக்க போறது இல்ல. அதனால அவன் ஸ்கூலுக்கு போறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கணும். ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறானா? போயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி திட்டும் போலுக்கு, இந்த திட்டு வாங்குறது பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் கிடக்கிறதே மேல நினைச்சிருங்க போலுக்கு, சின்ன பிள்ளைகளை அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால இன்றைய பெற்றோர்களை கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப நான் செய்தது தவறுதான். ஆனா என்ன வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய்யும் புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் உண்மையின் இடத்தே அப்படின்னு. குறளை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் நன்மை பயக்கும்னா, நீங்க சொல்ற பொய் ஒருத்தரை காப்பாத்தும்னா அந்த பொய்யும் உண்மையை சேர்ந்ததே அப்படின்னு சொல்றாரு. அதனால பேரண்ட்ஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், படின்னு சின்ன வயசுல பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. அவன் அறிவு வளரணும், அந்த குழந்தைகளின் அறிவு வளரணும், ஞானம் வளரணும், மனித நேயம் வளரணும். இந்த 3லையும் கவனம் செலுத்துங்க. சரிங்களா நேயர்களே? கண்டிப்பா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என் வயசு உள்ளவங்களும் நீங்க ஸ்கூல் டயத்துல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.